போர் நிறுத்தம் தொடர்பாக ட்ரம்ப் எத்தனை முறை ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டருக்கு கால் பண்ணி பேசியிருக்காரு அப்படிங்கிறது தொடர்பான ஆதாரங்களை இப்போது ஈரான் அரசு அலுவலகமே இப்போ செய்தியாக வெளியிட்டிருக்காங்க. இதை பார்த்தீங்க அப்படின்னா ஷாக் ஆகிடுவீங்க. இன்னொரு புறம் திருப்பி கேட்ட கத்தார், எதை கத்தார் திருப்பி கேட்டாங்க? விமானமா, பணமா, இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குல்ல. ஏன்னா நிறைய உதவி பண்ணியிருக்காங்க, அதில் ஒன்று திருப்பி கேட்டிருக்காங்க. அதுதான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பேச போகிறோம். அதை கேட்ட யுஎஸ்ஏ கண்டிப்பாக சோகத்தில் ஆழ்ந்திருக்கும். ஏன்னா ட்ரம்ப்புக்கிட்ட திருப்பி கொடுக்கறதுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிற அந்த கேள்வி, அதற்கான பதில் பார்க்க தானே போகிற இந்த காளையோட ஆட்டத்தை அப்படிங்கிற அளவிற்கு தான் இப்போது கத்தார் சில சிறப்பான சம்பவங்களை செஞ்சுருக்காங்க. டீட்டெயில்டாக பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. நமக்குன்னு ஒரு வீடு, அது எல்லாரோட வாழ்நாள் கனவு. ஒரு முறை தான் முடிவெடுக்க போறீங்க, அதை சரியாயிடுங்க. கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை சூப்பராக டிசைன் பண்ணி அழகாக கட்டித்தராங்க. இன்டீரியர் டிசைன்லையும் இவங்க தான் டாப். நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 72907991. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடைய விரக்தியை அவங்க எப்படி காட்டுறாங்கன்னா, சும்மா கிடக்கிற பாலத்தை அடித்து காட்டுறாங்க. நீங்கள் எங்களுடைய சிறப்பு வாய்ந்த பாலங்களையோ கட்டடங்களையோ அழிக்கிறதுனால எங்களுடைய கொள்கைகளை நீங்கள் ஒன்றும் மாற்றிட முடியாது, உடச்சிட முடியாது அப்படிங்கிறதையும் ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி இப்போ தெளிவாக சொல்லியிருக்காங்க. பாலத்தை அடித்தது என்னவோ பெரிய விஷயமா பேசுகிறீங்கல்ல, அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது, அது ஒரு சாதாரண ஒரு பாலம், அவ்வளோதான் அப்படின்ட்டு போயிட்டாங்க. ஸோ அமெரிக்காவினுடைய உலகளாவிய நிலை மீளாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தெளிவுபட சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, எங்ககிட்ட தான் நீங்கள் இப்போ கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு நாளுமே ஃபோன் பண்ணி நீங்கள் அதை நாங்கள் மிஸ்டு காலாக மாற்றுற அளவிற்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கல்ல. ஒரு தடவை கால் நாங்கள் அட்டன் பண்ணாட்டி கூட மறுபடியும் கால் பண்ணுறது யார்? ட்ரம்பினுடைய அரசு நிர்வாகம் தானே அப்படிங்கிறத ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, சொன்னதோடு மட்டும் இல்லை, அதற்கான ப்ரூஃபையும் எடுத்து காட்டியிருக்காரு. மார்க் ரூபியோ, யுஎஸ் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட், எத்தனை தடவை கால் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதையும் காட்டுறாரு. ஒரு நாளில் மட்டும் 1 2 3 4 5, அதுவும் 2:42 2:44 2:50 2:51 2:51. அப்பா, ஒரு லவ்வருக்கு ஒரு பையன் இவ்வளோ தடவை கால் பண்ணுவானா அப்படிங்கிறது தெரியாது. அந்த அளவிற்கு தொடர்ச்சியாக லவ் டார்ச்சர் கொடுத்துருக்காரு இந்த மார்க் ரூபியோ. ஆனால் இது எதுக்குமே பணியாத ஒரு பேரழகியாக இப்போது ஈரான் அப்படிங்கிற அந்த அரசு, இப்போது 6000 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது எங்களுடைய அரசாங்கம் அப்படிங்கிறத ஒருத்தர் கெத்தாக வேற சொல்லியிருக்காரு. அந்த டீட்டெயிலும் சொல்கிறேன். ஜஸ்ட்டு 250 இயர்ஸ் கூட ஆகலை, இந்த ஆட்டம் ஆடுறீங்களாடா அப்படிங்கிற அளவுக்கு மிரட்டி விட்டுருக்காரு. அதுவும் நான் அடுத்து சொல்கிறேன். ஒரே ஒரு அமெரிக்க வீரர் உயிரிழந்துட்டார். ரொம்ப வருத்தமான செய்தியா அப்படின்னு கேட்டால் அது கேட்கக்கூடிய நபர்களை பொறுத்திருக்கு. சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய இளவரசர் சுல்தான் தளத்தில் அமைந்திருந்த $136 மில்லியன் மதிப்பிலான அமெரிக்காவினுடைய ரேடார் ஒன்று பட்டார் அப்படின்னு வெடிக்குது ஈரான் நடத்திய தாக்குதலில். இப்படி அமெரிக்காவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்புகள் அப்படிங்கிறது ஏராளம். அதில் ஒன்று தான் இது. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸில் நுழைய முடியாமல் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவை சார்ந்திருக்கக்கூடிய கப்பல்களும் இப்போ பாதிக்கப்பட்டிருக்கு. இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவோடையும் நட்பு பாராட்டக்கூடிய நாடுகள் மேலேயும் இப்போ ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸில் ஈரான் தாக்குதலை தொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மிக முக்கியமான ரிப்போர்ட் ஒன்று வெளியாயிருக்கு. இப்போது இஸ்ரேல் அப்படிங்கிற நாடு உலக அளவில் தனிமைப்பட்டு கிடக்குது. மற்ற நாடுகள்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டே இருக்காங்க இஸ்ரேலுக்கு. அதான் நடந்துகிட்டு இருக்கு. நேற்று இரவு டெல் அவீவ் முழுவதும் மக்கள் தூங்கவே இல்லைங்கிறாங்க. தொடர்ச்சியாக ஈரான் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல் அப்படிங்கிறது கிளஸ்டர் பாம்புகள் மட்டுமல்ல, அவங்க 7 பாம்பு வீசுறாங்க அப்படின்னா இவங்க 70 பாம்பு வீசுறாங்க. அதுதான் இங்கே நடந்துகிட்டு இருக்கக்கூடிய நிகழ்வு. மிசைலுடைய சத்தம் அப்படிங்கிறது டெல் அவீவுடைய நகரத்தின் முழுவதுமாக அப்படியே நிரம்பி இருக்கு. வான்வெளியில் நட்சத்திரங்கள் போல காட்சி அளிக்கக்கூடிய அந்த மிசைல் பக்கத்தில் வரும்போது தான் தெரியுது அது யமண்டா அப்படிங்கிற அளவுக்கு. ஈரான் துபாயில் இருக்கக்கூடிய ஆரக்கல் அப்படிங்கிற அந்த நிறுவனத்தின் மீது அட்டாக் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற தகவல். அது மட்டும் கிடையாது, அமேசானையும் இலக்காக வச்சுருக்காங்க அப்படிங்கிற தகவல். இது எப்போ நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. அப்படி நடந்தது அப்படின்னா நிறையா பேருடைய ஊழியர்களுடைய வாழ்வாதாரம் போகும். அதே நேரத்தில் நெட்டு கட்டாவதற்கான ஏகப்பட்ட வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இலக்குங்கிறது மெட்டாவை நோக்கியும் இருக்குது. ஹார்மோஸ் நீரிணை மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் வணிக கப்பல் போக்குவரத்தை பாதுகாக்கிறது தொடர்பான பஹ்ரைனுடைய தீர்மானத்தின் மீது ஐக்கிய நாடுகளுடைய பாதுகாப்பு சபை வாக்களிக்க போவதாக ஒரு தகவல் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. சரி, இது தொடர்பாக ஓட்டு எண்ணிக்கை எப்போ வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஃப்ரைடே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை ஃப்ரைடே வேண்டாம், அதை சாட்டர்டேவுக்கு தள்ளி போட்டுடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பேசு பொருளாக மாறுது.
இப்போது என்னதான் தீர்மானம் கொண்டு வந்தாலும் ஈரானுக்கு எதிராக அந்த தீர்மானம் கொண்டு வரப்படும் போது அது சைனாவால் வீட்டோ செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 5 நாடுகள்கிட்ட வீட்டோ அதிகாரம் இருக்குல்ல. அப்போது சீனாவோ ரஷ்யாவோ வீட்டோ பண்ணாங்கன்னா அந்த தீர்மானம் குப்பைக்கு போயிடும். அதை ரஷ்யா செய்கிறாங்களோ இல்லையோ சீனா கண்டிப்பாக செய்வாங்கன்னு சொல்லப்படுது. நாளைய தீர்மானம் அப்படிங்கிறது பக்ரைன் தொடுக்கக்கூடிய அந்த தீர்மானம் குப்பைக்கு போக போகிறதுங்கிறத இப்போவே சொல்லிடுறோம். ஈரானால் தனது மின்னஞ்சல் ஹேக் செய்யப்பட்டதை தொடர்ந்து யாருப்பாவது என்ன நீங்கள் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, எஃபிஐனுடைய இயக்குனர் கேஷ் பட்டேல் இருக்கார்ல, அவர் டான்ஸ் நல்லா ஆடுவார்னு உங்களுக்கே தெரியும். நெட்டில் நிறையா டான்ஸ் அவரோடது பார்த்துருப்பீங்க. அதுவும் அவர் டவுசர் போட்டு ஆடக்கூடிய அந்த காட்சிகள் அப்படிங்கிறது வேர்ல்டு வைடாக வைரலாக சுற்றிக்கிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம். இப்போது அவரை நீக்குவது தொடர்பான பரிசீலனையில் ட்ரம்ப் இருக்காருன்னு சொல்கிறாங்க. இவர் ஒரு இந்திய வம்சாவளியினர் தான் அப்படின்னு சொல்லிக்கலாம், நம்ம அதை பெருமை பொங்க பேசிக்கலாம். ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளே நம்ம பெருமையாக பேசுகிறது இல்லை. இந்தியாவில் இருந்து அமெரிக்காவுக்கு பிழைப்பு நடத்த போன ஒருத்தரை பற்றியாக நம்ம பெருமை பொங்க பேச போகிறோம் கிடையாதுல்ல. சரி, எப்படியோ எஃபிஐனுடைய இயக்குனர் புதிதாக ஒருத்தர் தேர்வு செய்ய போகிறாங்க. அது யாருங்கிறது தெரியல, தெரிஞ்சவொன்னா கண்டிப்பாக சொல்கிறேன். 100க்கும் மேற்பட்ட சட்ட வல்லுநர்கள், சர்வதேச சட்ட வல்லுநர்கள் ஈரான் மீதான போர் தொடர்பாக ஒரு முக்கியமான ஒரு பகிரங்கமாக ஒரு கடிதத்தில் கையெழுத்து போட்டிருக்காங்க. இது யுஎஸ் காங்கிரஸில் இது தொடர்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஐக்கிய நாடுகளுடைய பாதுகாப்பு சபையினுடைய அங்கீகாரம் இல்லாமல் ஒரு இறையாண்மை கொண்ட நாடு இது ஈரான், அதன் மீது போர் தொடுப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அப்படின்னு ஐநா சாசனத்தை இது தொடர்ச்சியாக மீறிக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பேசுபொருளாக மாற்றிருக்காங்க. இதை யார் வெளியிடுறா அப்படின்னா நியூயார்க் டைம்ஸ் செய்தியாக வெளியிடுறாங்க. இதை யுஎஸ் காங்கிரஸ் ஆமாம் அமெரிக்கா செஞ்சது தப்பு தான், ட்ரம்பினுடைய அரசாங்கம் செஞ்சது தப்பு தான் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லி காட்டுறாங்க. ரஷ்யா மாதிரியான கண்ட்ரிஸ் எல்லாமே இப்போது, அதாவது கம்யூனிசம் பேஸில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் எல்லாமே இப்போது இந்த விஷயத்தில் அமெரிக்காவுக்கு எதிராக செயல்படுறாங்க. ட்ரம்புக்கு பரிசாக கொடுத்தாங்க கத்தார் எதை? விமானத்தை. என்ன மாதிரியான விமானம்? போயிங் ரக விமானம் 7478 அப்படிங்கிற அந்த விமானத்தை பரிசாக கொடுத்தாங்க. அதனுடைய மதிப்பு மட்டும் பார்த்தீங்கன்னா $400 மில்லியன். இப்போ அந்த விமானத்தை திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு கத்தார் அரசாங்கம் கேட்குறாங்க. கத்தார் கொடுத்த இருக்கக்கூடிய அந்த விமானத்தை ஏர்ஃபோர்ஸ் 1 விமானமாக மாற்றக்கூடிய வேலையும் நடந்துகிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட வேலையில தான் ட்ரம்ப் கிட்ட இருந்து அதை பிடுங்கிறதுக்கான வேலையை கத்தார் அரசாங்கம் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எது எப்படியோ இது அமெரிக்காவுக்கான தோல்வி, ஈரானுக்கான வெற்றியாக பார்க்கப்படுது. உங்களால் தாங்க முடியாத அளவிற்கு சுமையை சுமந்துட்டு போக முடியலைன்னா அதை இறக்கி வச்சிருங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை இப்போது பீட் ஹெக்டேக் அப்படிங்கிற நபருக்கு எச்சரிக்கையாக விடுத்திருக்காங்க ஐஆர்ஜிசி. உங்கள் வீரர்களை கல்லறைக்கு சுமந்து செல்பவர்கள் நீங்களே தவிர நீங்கள் மீண்டும் கற்காலத்திற்கு எங்களை இழுத்து செல்ல கனவு காணாதீர்கள் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. ஹாலிவுட் மாயை இருக்குல்ல, அது உங்களை கற்பனை உலகத்தில் தான் வாழ வைக்குது. நிஜமான உலகத்தில் நாங்கள் தான்டா ஹீரோ அப்படிங்கிறாங்க. வெறும் 250 ஆண்டு கால வரலாற்றை வச்சுக்கிட்டு நீங்கள் ஆடிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் 6000 ஆண்டுகளுக்கு மேலாக இதே நிலத்தில் நாகரிகமான சமூகமாக வாழ்ந்தவங்கடா நாங்கன்னு கெத்து காட்டுறாங்க ஈரான். இதை சொன்னது யாருன்னா ஈரானில் ஐஆர்ஜிசியில் இருக்கக்கூடிய வான்வழி படை தளபதி. அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவு செஞ்சிருக்காரு. இவர் தான் இந்த கெத்தான வார்த்தைகளுக்கு சொந்தக்காரர். எது எப்படியோ கிடைத்திருக்கக்கூடிய அத்துணை செய்திகளையும் பதிவு செய்து விட்டேன். இதை ஷேர் பண்ண வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. நமக்குன்னு ஒரு வீடு, அது எல்லாரோட வாழ்நாள் கனவு. ஒரு முறை தான் முடிவெடுக்க போறீங்க, அதை சரியாயிடுங்க. கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை சூப்பராக டிசைன் பண்ணி அழகாக கட்டித்தராங்க. இன்டீரியர் டிசைன்லையும் இவங்க தான் டாப். நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 72907991. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம்.
தொடர்புக்கு 9944790333 94493592 4 prasad signature@gmail.com.